சென்னை அண்ணா சாலையில் கலைஞர் சிலை நிறுவப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பொதுவான இடங்களில் போக்குவரத்திற்கு இடையூறாக சிலை வைக்கக்கூடாது என்ற நீதிமன்ற உத்தரவு தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்து கலைஞர் சிலை நிச்சயம் அமைக்கப்படும் என்று அவர் கூறினார். சென்னை புளியந்தோப்பு கேபி பார்க் குடியிருப்பின் கட்டுமான தரம் குறித்து 2 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். கட்டடத்தின் உறுதித்தன்மையை தேசிய தர கட்டுப்பாட்டு நிறுவன அதிகாரிகள் 11 பேர் கொண்ட குழு ஆய்வு செய்து வருவதாக அவர் கூறியுள்ளார். கைம்பெண்கள் நலவாரியம் அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் கீதா ஜீவன் அறிவித்துள்ளார். சமூகத்தில் கைம்பெண்கள் பாதுகாப்புடன் வாழ்வதற்கு தேவையான திட்டங்களை அந்த வாரியம் வகுத்து செயல்படுத்தும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மதுரை, திருப்பூர், கோவை மற்றும் ஓசூரில் பெருநகர வளர்ச்சி குழுமம் அமைக்கப்படும் என்று நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி அறிவித்துள்ளார். துணை நகரம் அமைப்பதில் வெறும் சாலைகளும் தெரு விளக்குகளும் அமைப்பதுடன் நின்றுவிடாமல் அருமையான லே அவுட் இடம்பெற வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். பயன்பாட்டில் இல்லாத 89 சட்டங்களை நீக்கம் செய்வதற்கான சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டது. தற்போது இல்லாமல் இருக்கும் பொருள் அல்லது சொல்லாற்றலில் உள்ளவை இந்த சட்டத்தால் நீக்கம் செய்யப்படுவதால் மற்ற சலுகைகள், அதிகாரங்கள், உரிமை, தடை, விலக்கு உள்ளிட்ட எதுவும் பாதிக்கப்படாது. சென்னையை அடுத்துள்ள வண்டலூர் கிளாம்பாக்கத்தில் 393 கோடி ரூபாயில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் செயல்பாட்டுக்கு வரும் என்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை தெரிவித்துள்ளது. கிளாம்பாக்கத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படும் என கொள்கை விளக்க குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதிதாக கட்டப்படும் 2 அடுக்குக்கு மேல் கொண்ட அனைத்து கட்டிடங்களிலும் மின் தூக்கிகள் கட்டாயம் என்று நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஆணை பிறப்பித்துள்ளது. அத்துடன் மாற்றுத்திறனாளிகள் அணுக வசதியாக சாய்தள மேடை, சிறப்பு கழிப்பறை, பார்வையற்றோருக்கான அறிவிப்பு பலகை, தனி வாகன நிறுத்தம் ஆகிய வசதிகளும் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகள் கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமண நிதியுதவி மற்றும் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் மிகவும் பின்தங்கிய ஏழ்மை நிலையில் உள்ள தகுதியானோருக்கு மட்டுமே சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் தமிழ்நாடு அரசு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதன்படி மண்டபங்களில் நடந்த திருமணங்களுக்கு நிதியுதவி கிடையாது. மாடி வீடு, 4 சக்கர வாகனங்கள் வைத்திருந்தால் உதவித்தொகை வழங்கப்படாது. தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தலில் திமுக வேட்பாளர் எம். அப்துல்லாவின் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. சுயேட்சையாக போட்டியிட்ட 3 வேட்பாளர்களின் மனுக்கள் எம்எல்ஏக்களின் முன்மொழிவு இல்லாமை, டெபாசிட் கட்டாதது ஆகிய காரணங்களால் நிராகரிக்கப்பட்டன. வேறு யாரும் போட்டியில் இல்லாததால் மாநிலங்களவைக்கு அப்துல்லா தேர்வாவது உறுதியாகிவிட்டது. கோவில் அர்ச்சகர் நியமனம் தொடர்பான இந்து சமய அறநிலையத்துறையின் புதிய விதிகளை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு குறித்து தமிழக அரசு 4 வாரங்களில் பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே தொடரப்பட்ட வழக்குகளையும் இந்த வழக்கோடு சேர்த்து பட்டியலிட உத்தரவிட்டு விசாரணையை 5 வாரங்களுக்கு தலைமை நீதிபதி அமர்வு தள்ளி வைத்தது. தமிழ்நாட்டில் மாநகராட்சி, நகராட்சிகளுக்கான தேர்தல் அறிவிப்பை வெளியிட கோரிய வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒத்திவைத்தது. பதில் மனு தாக்கல் செய்ய அரசு மற்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் அவகாசம் கேட்டதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் விசாரணையை செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தமிழகத்தில் மத கலவரத்தை உண்டாக்கும் வகையில் எடுக்கப்பட்ட ருத்ர தாண்டவம் படத்தை தடை செய்ய வேண்டும் என்று கோரி சென்னையில் காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகத்தில் சிறுபான்மை மக்கள் நலக் கட்சி புகார் அளித்துள்ளது. ட்ரெய்லர் காட்சிகளிலேயே சாதி மத கலவரங்களை தூண்டும் காட்சிகளும் வசனங்களும் இடம்பெற்றுள்ளதாக கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. திருவில்லிபுத்தூர் ஆதார் கார்டு, கைரேகை மற்றும் பெயர் மாற்றம் செய்வதற்காக அதிகாலை முதலே முதியோர்கள் நீண்ட நேரம் காத்திருந்தனர். மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே டோக்கன்கள் கொடுக்கப்படுவதால் அதனை பெறுவதற்காக அதிகாலையிலேயே வந்த முதியோர்கள் காலணிகளை வரிசையில் வைத்துவிட்டு காத்திருந்தனர். அதிமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட தரமற்ற கட்டுமானத்தால் உடைந்து போன கீழ்பவானி பிரதான கால்வாயை சீரமைக்கும் பணி 40% நிறைவடைந்திருக்கிறது. எஞ்சிய பணிகளையும் 10ஆம் தேதிக்குள் முடித்துவிட்டு பாசனத்திற்காக விரைந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை தொண்டாமுத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் துளசிதாஸ், மலர்கோடி தம்பதியர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 40 லட்சம் மதிப்பிலான வீடு உள்ளிட்ட சொத்துக்களை கொடுத்திருப்பது நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. மூளை வளர்ச்சி குறைபாடு உள்ள மகன்களை கம்யூனிஸ்ட் கட்சி பாதுகாக்கும் என்கிற நம்பிக்கையில் கட்சியினர் மூத்த தலைவர்கள் முன்னிலையில் சொத்துக்களை வழங்கியிருக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயக பெருமாள் கோவிலில் கொடியேற்றத்துடன் விநாயகர் சதுர்த்தி விழா தொடங்கியது. சிறிய கேடயத்தில் உற்சவர் கற்பக விநாயக பெருமான் சர்வ அலங்காரத்தில் கொடிமரம் அருகே எழுந்துள்ளினார். தொடர்ந்து மூலவர் சன்னதி முன்பு உள்ள கொடிமரத்துக்கு மூஷிக வாகனம் படம் வரையப்பட்ட வஸ்திரத்தை கொண்டு மந்திரங்கள் முழங்க கொடி ஏற்றப்பட்டது. மானாமதுரையில் இளைஞரை அரிவாளால் வெட்டிய வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஆயுதப்படை போலீஸ் பாலசுப்ரமணி மனைவி சுதாவுடன் கைது செய்யப்பட்டார். வெளிநாட்டில் பணிபுரியும் ராமச்சந்திரனுடன் செல்போனில் பழகி வந்த சுதா அவர் சொந்த ஊர் வந்தபோது பார்க்க சென்றிருக்கிறார். மனைவியை பின்தொடர்ந்து சென்ற பாலசுப்ரமணி ராமச்சந்திரனை வெட்டிவிட்டு அவர் வைத்திருந்த பணத்துடன் மனைவியுடன் தலைமறைவாகிவிட்டார்.
கோவையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனியார் நிறுவனங்களில் சேர்வதற்காக நிரந்தர வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு ஆலோசனை மையத்தை மாவட்ட ஆட்சியர் சமீரன் திறந்து வைத்தார். மாற்றுத்திறனாளி என்பதற்கான சான்று, கல்வி தகுதி சான்றுடன் மையத்தை அணுகலாம். தனியார் நிறுவனங்களில் எந்தெந்த நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு உள்ளது என்பது குறித்து அதிகாரிகள் தெரிவிப்பார்கள். தூத்துக்குடி அருகே உள்ள முடிவைத்தானேந்தல் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 4 ஆசிரியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. பள்ளி திறப்புக்கான ஏற்பாடுகளை செய்தபோது ஆசிரியர் ஒருவருக்கு உடல்நலம் பாதித்தது. உடனே அனைவருக்கும் பரிசோதனை செய்தபோது மேலும் 3 பேருக்கு தொற்று உறுதியானது. மறு உத்தரவு வரும் வரை பள்ளி திறப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கூமாப்பட்டி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1.5 ஆண்டுகளுக்கு பின்பு வகுப்புகள் தொடங்கியுள்ளன. பள்ளிக்கு வருகை தந்த மாணவிகளுக்கு தலைமை ஆசிரியர் பழனியம்மாள் ரோஜாப்பு கொடுத்து வரவேற்றார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு பள்ளியில் நண்பர்களை பார்த்த மாணவிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினம் அரசு பெரியார் கலைக் கல்லூரியில் தடுப்பூசி போடாமல் வந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. தடுப்பூசி போடாத அனைத்து மாணவர்களுக்கும் விரைவில் தடுப்பூசி போடப்படும் என கல்லூரி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயனுக்கு சென்னையில் மாநில அரசின் தலைமைச் செயலகத்தில் தனி அலுவலகம் உருவாக்கப்பட்டுள்ளது. அங்கு சென்று அவர் முறைப்படி பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார். இந்த நிகழ்வில் அமைச்சர் அன்பில் மகேஷ், திமுக MLA உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பங்கேற்றனர். பொள்ளாச்சி போத்தனூர் இடையே ரயில்வே பாதையை மின்மயம் ஆக்கும் பணிகள் முடிவடைந்ததால் பாதையில் மின்சார ரயில் என்ஜின் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. போத்தனூரில் இருந்து பொள்ளாச்சி ரயில் நிலையத்திற்கு சென்ற மின்சார ரயில் என்ஜின் பின்னர் மீண்டும் போத்தனூருக்கு வந்தது. சென்னை ராயபுரத்தில் அரசு உதவி பெறும் பள்ளியில் வரி பாக்கி காரணமாக பள்ளி தலைமை ஆசிரியர் அறை மற்றும் பள்ளியின் அலுவலகத்தை மாநகராட்சி அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர். இதனால் +2 முடித்து கல்லூரியில் சேர மாற்றுச் சான்றிதழை வாங்க சென்ற மாணவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். கட்டிடங்களை இடிப்பதற்கு வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களுக்கு நுழைவு வரி விலக்கு கோரி சென்னையை சேர்ந்த 2 தனியார் நிறுவனங்களுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அவற்றின் இயக்குநர்களை செப்டம்பர் 6ஆம் தேதி ஆஜர்படுத்தும் வகையில் பிடிவாரண்ட் உத்தரவை சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு அனுப்ப பதிவுத்துறை நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். தேமுதிக பொருளாளர் பிரேமலதா துபாய்க்கு செல்ல அவரது பாஸ்போர்ட்டை வழங்குமாறு மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதேவேளையில் நெல்லை மாவட்ட காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு தரவும் வெளிநாடு சென்று வரும் தேதியை தெரிவிக்கவும் பாஸ்போர்ட் அதிகாரியிடம் உறுதிமொழி வழங்குமாறு பிரேமலதாவுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். கொடைக்கானலில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களை பொதுமக்கள் பார்வையிட வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. மோயர் பாயிண்ட், பைன் மரக்காடுகள், குணா குகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் 4 மாதங்களுக்கு பிறகு திறக்கப்பட்டன. இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரோடு, சேலம், நாமக்கல், தேனி, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் மிதமான மழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழையும் பெய்யக்கூடும். சென்னை பெரியமேட்டில் காலநிலை மாற்றங்களுக்கான பன்னாட்டு அரங்கங்களின் குழு அறிக்கை தொடர்பாக கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்டுள்ள விளைவுகள், தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள இயற்கை மாற்றங்கள், அவற்றை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் எம்பிக்கள் கனிமொழி, திருமாவளவன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். காற்று மாசுபாடு காரணமாக 40 விழுக்காடு இந்தியர்களின் ஆயுள் 9 வருடங்களுக்கு மேல் குறையும் என அமெரிக்காவின் சிகாகோ பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் கூறியுள்ளது. மகாராஷ்டிரா, டெல்லி, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் காற்று மாசுபாடு அதிக அளவில் இருப்பதாக இந்த ஆய்வு கூறுகிறது. கொரோனா காலத்தில் பொதுமக்கள் கடும் பொருளாதார நெருக்கடியில் தவிக்கும் சூழலில் சென்னையில் வீட்டு உபயோக சமையல் சிலிண்டர் விலை 25 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் மானியமல்லாத சிலிண்டர் விலை 875 ரூபாய் 50 காசுகளில் இருந்து 900 ரூபாய் 50 காசுகளாக அதிகரித்துள்ளது. கடந்த ஒரே ஆண்டில் மட்டும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 285 ரூபாய் உயர்ந்துள்ளது. கொரோனா ஊரடங்கால் பெரும் பொருளாதார பின்னடைவை சந்தித்த சாதாரண மக்களுக்கு சமையல் சிலிண்டர் எரிவாயு மேலும் உயர்த்தப்பட்டு இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு ஒட்டுமொத்த நாடே எதிர்ப்பு தெரிவிப்பதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். இந்தியா அகெயின்ஸ்ட் பிஜேபி லூட் என்ற ஹேஷ்டேகில் விலை உயர்வுக்கு எதிராக மக்கள் அளிக்கும் பேட்டிகள் பகிரப்படுகின்றன. கோடீஸ்வரர்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விலையை உயர்த்துவதிலேயே ஒன்றிய அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். வெளிநாடுகளை சேர்ந்த அனைத்து மாணவர்களின் விவரங்களையும் உடனடியாக வழங்குமாறு அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே படிப்பை முடித்த வெளிநாடுகளை சேர்ந்த மாணவர்களின் முழுமையான விவரங்களையும் சேகரித்து செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் வழங்குமாறு ஒன்றிய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் கொரோனா நெறிமுறைகளை பின்பற்றி அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இன்று செயல்பட தொடங்கியுள்ளன. முதற்கட்டமாக 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வகுப்புகள் தொடங்கின. டெல்லியில் காலை முதல் மழை பெய்து வந்தாலும் மாணவர்கள் உற்சாகத்துடன் பள்ளிகளுக்கு வருகை புரிந்தனர்.
ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், திரிபுரா உள்ளிட்ட மாநிலங்களிலும் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 1 முதல் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்று வகுப்புகள் தொடங்கியிருக்கின்றன. பள்ளி திறப்புக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி மாணவ மாணவிகள் பள்ளி வளாகத்தில் அனுமதிக்கப்பட்டனர். கர்நாடக மாநிலம் கோலாரில் உள்ள செவிலியர் பயிற்சி கல்லூரியில் படிக்கும் 32 மாணவிகளுக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் இருந்து அண்மையில் கல்லூரிக்கு திரும்பிய அவர்களுக்கு நடத்தப்பட்ட சோதனையில் தொற்று உறுதியானது. கேரள மாணவிகளை அனுமதித்தது எப்படி என்று கல்லூரி நிர்வாகத்திடம் கர்நாடக அரசு விளக்கம் கேட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 41,965 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் 460 பேர் உட்பட இதுவரை 4,39,020 பேர் நாடு முழுவதும் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 1,33,18,718 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. பண்டிகை காலம் நெருங்கியுள்ள நிலையில் கொரோனா முன்னெச்சரிக்கை கருதி பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவதை தடுக்க வேண்டும் என மாநில அரசுகளுக்கு ஒன்றிய அரசு கடிதம் எழுதியுள்ளது. கூட்டங்களை கட்டுப்படுத்த உள்ளூர் அளவில் கட்டுப்பாடுகள் தேவைப்பட்டால் மாநில அரசுகளை விதிக்கலாம் என்றும் ஒன்றிய அரசு அறிவுறுத்தியுள்ளது. கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள செங்கனூர் அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் புஷ்பலதா என்ற செவிலியர் சுதந்திரமான கடந்த 15ஆம் தேதி 7:30 மணி நேரத்தில் 893 பேருக்கு தடுப்பூசி செலுத்தியிருக்கிறார். ஒட்டுமொத்த பணியாளர்களின் ஒத்துழைப்பு இதற்கு காரணம் என்று கூறும் செவிலியரை மாநில சுகாதார அமைச்சர் வீணா ஜார்ஜ் நேரில் சந்தித்து பாராட்டு தெரிவித்தார். தொடர் மழையால் மராட்டியத்தின் வடக்கு மாவட்டங்களில் மக்கள் இயல்பு வாழ்க்கை முடங்கியிருக்கிறது. இதுவரை மழைக்கு 8 பேர் உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே தலைநகர் டெல்லியில் அதிகாலையில் நள்ளிரவு முதல் பெய்ய தொடங்கிய மழை அதிகாலையில் நீடித்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் தேங்கி பாதிப்பை ஏற்படுத்தியது. மராட்டிய மாநிலத்தின் வட மாவட்டங்களில் கொட்டி தீர்க்கும் மழையால் வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு என கடும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. மராத்வாடா மண்டலத்தில் அவுரங்காபாத், பீடு, லத்தூர், ஜல்கான் உள்ளிட்ட மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த மழை தொடரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. தொடர் மழையால் ஜல்கான் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கின. பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகையும் அண்மையில் மறைந்த நடிகர் திலீப் குமாரின் மனைவியுமான சைரா பானு திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக மும்பையில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். சீரற்ற ரத்த கொதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள 77 வயதான அவரை தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். நயன்தாரா நடிப்பில் அண்மையில் வெளியான நெற்றிக்கண் படத்தை தொடர்ந்து மீண்டும் அவருடன் இணைந்து நடிக்க இருக்கிறார் அஜ்மல் அமீர். பிரேமம், நேரம் படங்களை இயக்கிய அல்போன்ஸ் புத்திரன் இப்படத்தை இயக்குகிறார். படத்தில் பிருத்திவிராஜ் நாயகனாக நடிக்க அஜ்மல் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். 2 நாய்க்குட்டிகளுடன் சமூக வலைதள பக்கத்தில் தனுஷ் பகிர்ந்துள்ள புகைப்படத்தை ரசிகர்கள் பகிர்ந்து வருகின்றனர். கிங் மற்றும் காங் என்று பெயர் வைத்திருக்கும் அந்நாய்க்குட்டிகளை தம் குடும்பத்துக்கு வரவேற்பதாக அவர் பதிவிட்டுள்ளார். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மலையாளத்தில் வெளியாகி வெற்றி பெற்ற பிரான்சிக் திரைப்படம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட உள்ளது. கடைசி நொடிகள் என்ற பெயரில் இப்படம் வெளியாகும். படத்தில் ஜோவினா தாமஸ், மம்தா மோகன்தாஸ் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர். மத்திய பிரதேசத்தில் உள்ள பொன்னியின் செல்வன் படக்குழு குவாலியர் நகரில் படப்பிடிப்பு முடிந்ததை அடுத்து மகேஸ்வர் நகருக்கு ரயில் மூலம் சென்றனர். இந்த புகைப்படத்தை படத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்கும் ரகுமான் பதிவிட்டுள்ளார். மணிரத்னம் இயக்கும் இப்படத்தில் ஐஸ்வர்யா ராய், ஜெயம் ரவி, விக்ரம், கார்த்தி, கீர்த்தி சுரேஷ், த்ரிஷா உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர். அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் செல்வராகவன் நடிகராக அறிமுகமாகும் சாணி காகிதம் படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து பின்னணி வேலைகள் நடைபெற்று வருகின்றன. அதன்படி படத்தில் டப்பிங் வேலைகளை முடித்துள்ளார் செல்வராகவன். இதில் கீர்த்தி சுரேஷ் நாயகியாக நடித்துள்ளார். 11 இயக்குநர்கள் இணைந்து தொடங்கிய தயாரிப்பு நிறுவனத்தின் முதல் படமாக லோகேஷ் கனகராஜ் இயக்குவது சூப்பர் ஹீரோ கதையம்சம் கொண்டது என கூறப்படுகிறது. லோகேஷின் கனவு படமாக இரும்பு கை மாயாவியாக இருக்கும் என்று தெரிகிறது. இதில் நாயகனாக நடிக்க சூர்யாவிடம் பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஜூன் 16 முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்திய வாட்ஸ்அப் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக வாட்ஸ்அப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒன்றிய அரசின் புதிய தகவல் தொழில்நுட்ப விதிகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் சென்னையில் வீடுகள் விற்பனை விலை குறியீடு 5.1 விழுக்காடு சரிவை கண்டுள்ளது. மும்பை, டெல்லி, கான்பூர், லக்னோ ஆகிய நகரங்களிலும் விலை குறியீடு சரிவை சந்தித்துள்ளது. அதே சமயம் அகமதாபாத், கொச்சி, கொல்கத்தா, பெங்களூரு, ஜெய்ப்பூர் ஆகிய நகரங்களில் விலை குறியீடு உயர்வை கண்டுள்ளதால் கட்டுமானத் துறையினர் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வீடியோகான் நிறுவனர் வேணுகோபால் தூத்தின் சொத்துக்களை உடனடியாக பறிமுதல் செய்ய தேசிய நிறுவன விதிகள் சட்ட தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. ஒன்றிய பெரு நிறுவன விவகாரங்கள் துறை தொடர்ந்த வழக்கில் வீடியோகான் நிறுவனத்தின் சொத்துக்கள் எங்கெங்கு உள்ளன என்பதை கண்டறியுமாறு நேரடி வரிகளுக்கான மத்திய வாரியம் மற்றும் இந்திய வங்கிகள் சங்கத்திற்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்திய பங்குச்சந்தைகளில் லேசான சரிவு காணப்பட்டது. மும்பை பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் 214 புள்ளிகள் சரிந்து 57,338 புள்ளிகளில் நிறைவற்றது. தேசிய பங்குச்சந்தையில் நிப்டி 56 புள்ளிகளை இழந்து 17,076 புள்ளிகளில் முடிவுற்றது.
பொருளாதார நடவடிக்கைகள் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருப்பதால் நாட்டில் மின்சார பயன்பாடு கடந்த மாதம் 18% அதிகரித்துள்ளது. அதாவது 129 பில்லியன் யூனிட் மின்சார பயன்பாடு இருந்ததாக மத்திய மின்சார மற்றும் மின் நுகர்வு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மராட்டிய மாநிலம் பால்கரில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற சந்திரகாந்த் என்ற மீனவருக்கு அரிய வகை மீன்கள் கிடைத்துள்ளன. கடல் தங்கம் என வர்ணிக்கப்படும் இவ்வகை மீன்கள் மருத்துவ குணம் வாய்ந்தவை. மீனவரிடம் சிக்கிய 157 மீன்களையும் 2 வியாபாரிகள் 1,30,00,000 ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்துள்ளனர். ஹாங்காங், சீனா போன்ற நாடுகளில் கோல்ட்ஃபிஷ் மீன்களுக்கு கிராக்கி உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 16 ரூபாய் குறைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4,452 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 35,616 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தெலுங்கு திரையுலகில் முதன்மையான நடிகராக வலம் வரும் சிரஞ்சீவி சென்னையில் முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார். அப்போது திமுக எம்எல்ஏவும் கட்சியின் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் உடன் இருந்தார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இன்று முதல் வாங்கப்படும் அனைத்து புதிய வாகனங்களுக்கும் பம்பர் டு பம்பர் 5 ஆண்டு வாகன காப்பீடு கட்டாயமாக உள்ளது. இது தொடர்பாக வாகன போக்குவரத்து இணை ஆணையர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். ஆண்டிப்பட்டி மற்றும் வைகை அணை ரவுண்டானா பகுதிகளில் அழுகிய மீன்களை வைத்திருந்த கடை உரிமையாளர்களுக்கு உணவு பாதுகாப்புத் துறையினர் அபராதம் விதித்தனர். கடையில் இருந்து அழுகிய மீன்களை சாலையில் வீசி எறிந்து அவற்றை பினாயில் ஊற்றி அழித்தனர். உணவு பாதுகாப்புத்துறை சான்று இல்லாமல் செயல்பட்டு வந்த 8 மீன்கடை உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கொடையாஞ்சி கிராமத்தில் பாலாற்றில் இருந்து மணல் கொள்ளையடிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி தரைப்பாலம் மீது விவசாயிகள் மம்முட்டி கடப்பாறையுடன் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். கால்வாய்களை முறையாக அமைத்து தர வலியுறுத்தியும் மணல் கொள்ளையை தடுக்க வலியுறுத்தியும் விவசாயிகள் முழக்கங்கள் எழுப்பினர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊராட்சித் தலைவர்கள் மற்றும் அலுவலர்களுக்கான கொரோனா சிறப்பு தடுப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் வட்டார மேற்பார்வையாளர் தங்கசாமி, சுகாதார ஆய்வாளர் ஆண்டனி ஜெயக்குமார் மற்றும் 38 ஊராட்சி மன்ற தலைவர்கள் உட்பட 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தில் வெள்ளக்கோவில் கிளை வாய்க்காலுக்கு உரிய தண்ணீர் வழங்கவில்லை என்று கூறி பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் விவசாயிகள் 2ஆம் நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அலுவலகத்தில் கூடியுள்ள 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தண்ணீர் திறப்பில் நடக்கும் முறைகேடுகளை சீர் செய்ய வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாலசட்டி சத்திரத்தில் கர்நாடகாவிற்கு கடத்தப்படவிருந்த 12 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. போலீசார் வாகன தணிக்கை செய்தபோது அம்மன்குளம் பகுதியில் உள்ள கிடங்கில் இருந்த 3 கண்டெய்னர் லாரிகள் மூலம் ரேஷன் அரிசி கடத்தி செல்வது தெரியவந்தது. ஓட்டுநரை கைது செய்த போலீசார் லாரிகளையும் பறிமுதல் செய்தனர். 3ஆம் பாலினத்தவர் மற்றும் ஓரண சேர்க்கையாளர்களை துன்புறுத்தும் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் புதிய விதிகள் கொண்டு வருமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 3ஆம் பாலினத்தவர் மற்றும் ஓரண சேர்க்கையாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முன்னேற சாதகமான சூழ்நிலையை அரசு உருவாக்கி கொடுக்கும் என்று நீதிபதி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பிற்படுத்தப்பட்ட மேம்பாட்டுக் கழகம் மூலம் பெற்ற கல்விக்கடன் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்று மாநில சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். சென்டாக் மூலம் தேர்வு செய்யப்படும் அனைத்து மாணவர்களுக்கும் முழு கல்விக் கட்டணத்தை அரசே ஏற்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்க மத்திய அரசு முடிவெடுத்திருப்பதாக சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அறிவிப்பை விரைவில் வெளியிடுமாறு மத்திய அரசை தொடர்ந்து வற்புறுத்தப் போவதாக அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சென்னையை அடுத்த வானகரம், நல்லூர், பரனூர், சூரப்பட்டு உள்ளிட்ட 24 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவில் 5 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பெட்ரோல், டீசல் விலை உயர்வு கணிசமாக உயர்ந்துள்ள நிலையில் சுங்க கட்டணமும் உயர்ந்திருப்பதால் விலைவாசி மேலும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சுங்கச்சாவடி கட்டண உயர்வுக்கு பல்வேறு கட்சிகள், ஆம்னி பஸ், லாரி, கார் உள்ளிட்ட வாகன உரிமையாளர்கள், சரக்கு போக்குவரத்து உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஆனால் இது வழக்கமான நடைமுறைதான் என்று சுங்கச்சாவடி நிர்வாகங்கள் கூறியுள்ளன. தமிழ்நாட்டில் 24 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். கொரோனா பேரிடரால் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்பில் இருந்து மக்கள் இன்னும் முழுமையாக மீண்டு வராத நிலையில் அவர்கள் தலையில் அடுத்தடுத்து சுமையை ஏற்றுவது வேதனைக்குரியது என்று அவர் கூறியுள்ளார். அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வத்தின் மனைவி விஜயலட்சுமி மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 66. உடல்நலக்குறைவால் கடந்த 22ஆம் தேதி சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மனைவி விஜயலட்சுமி உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். மனைவியை இழந்து வாடும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஸ்டாலின் ஆறுதல் கூறினார். அமைச்சர்கள் துரைமுருகன், மா சுப்பிரமணியன், தங்கம் தென்னரசு, சேகரபாபு மற்றும் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். ஓ பன்னீர்செல்வம் மனைவி விஜயலட்சுமிக்கு உடலுக்கு அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அஞ்சலி செலுத்தினார். சட்டமன்றத்தில் இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்களும் சென்னை பெருங்குடி தனியார் மருத்துவமனைக்கு சென்று அஞ்சலி செலுத்தினர்.
சென்னை பெருங்குடி தனியார் மருத்துவமனைக்கு அதிமுக கொடிகட்டிய காரில் சென்ற சசிகலா கண்கலங்கிய ஓ பன்னீர்செல்வத்திற்கு அவரது கையை பிடித்து ஆறுதலாக சில வார்த்தைகளை கூறினார். 4 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு இருவரும் சந்தித்துக் கொண்டனர். ஓபிஎஸ் குடும்பத்தினருக்கும் சசிகலா ஆறுதல் கூறினார். பெருநகரங்களில் நெரிசலை தவிர்க்க முக்கிய நகரங்களை சுற்றி துணை நகரங்களை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் நகர ஏழை மற்றும் குடிசை பகுதி வாழ் குடும்பங்களுக்கு 9.53 லட்சம் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் தனி வீடுகள் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. நெல்லை, மதுரை, தஞ்சை, சிவகங்கை, தேனி, தென்காசி, திண்டுக்கல், நாமக்கல், சேலம் ஆகிய 9 மாவட்டங்களில் 950 கோடி ரூபாயில் மொத்தம் 6000 குடியிருப்புகள் கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் இதர நகரங்களில் 601 திட்ட பகுதிகளில் 28,247 அடுக்குமாடி குடியிருப்புகளை இடிக்க தொழில்நுட்ப குழு பரிந்துரை செய்துள்ளது. குடிசை மாற்று வாரியம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என பெயர் மாற்றம் செய்யப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஆகிய துறைகளின் மீதான மானிய கோரிக்கையில் பேசிய அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான ஐசிசி தரவரிசையில் இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர் ரோஹித் சர்மா கேப்டன் கோலியை முந்தி 5வது இடத்தை பிடித்துள்ளார். கோலி 6வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். இங்கிலாந்து அணி கேப்டன் ஜோ ரூட் 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் புலிகள் காப்பகத்திற்குள் இருக்கும் பந்திப்பூர் கிராமத்தில் தனியார் சொகுசு விடுதி வளாகத்திற்குள் நேற்று இரவு சிறுத்தை ஒன்று புகுந்துள்ளது. விடுதி அறைக்குள் சிறுத்தை மெதுவாக நுழைந்து அறை முழுவதையும் நோட்டமிட்டு பின்னர் திடீரென ஓட்டமெடுத்தது. இந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் அதிகம் பரவி வருகிறது. தமிழ்நாட்டில் 4 மாதங்களுக்கு பின் பள்ளிகள் திறக்கப்பட்டன. பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளுடன் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வகுப்புகள் நடத்தப்பட்டன. நீண்ட இடைவெளிக்கு பிறகு பள்ளி வளாகங்களுக்கு வந்த மாணவர்களை ஆசிரியர்கள் பூக்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி இன்முகத்துடன் வரவேற்றனர். தமிழ்நாடு அரசின் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்றி சமூக இடைவெளியுடன் மாணவர்கள் வகுப்பறைக்குள் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு உளவியல் ரீதியான ஆலோசனைகளை வழங்கப்பட்டு வருவதாக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். பள்ளிகளுக்கு வர இயலாத மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் கூடுதல் மாணவர்கள் உள்ள பள்ளிகளில் சுழற்சி முறையில் வகுப்புகள் நடத்தப்படும் என்றும் பள்ளிக்கு வர விருப்பம் இல்லாத மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமாகவும் வகுப்புகள் எடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் நேரில் வந்து ஆசிரியர்களிடம் சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளவே விரும்புவதாக பெரும்பான்மையான மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் அரசு பேருந்துகளில் மாணவ மாணவியர் இலவசமாக பள்ளி கல்லூரிகளுக்கு பயணித்தனர். அடையாள அட்டை அல்லது சீருடையுடன் இருக்கும் மாணவர்களுக்கு இலவச பயணம் பொருந்தும் என அரசு அறிவித்திருந்தது. அதன்படி கட்டணம் எதுவும் செலுத்தாமல் அரசு பேருந்துகளில் பயணிப்பதாக மாணவிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். +2 பாடங்கள் குறைக்கப்பட்டிருந்தாலும் வினாத்தாள் முறையை மாற்றும் திட்டம் இல்லை என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். பள்ளிக்கு மாணவர்கள் வருகையை 1 வாரம் கண்காணித்து பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ள அவர் மாணவர்களுக்கு கல்வி தொலைக்காட்சி மூலமாகவும் ஆன்லைன் வகுப்புகள் மூலமாகவும் தரமான கல்வி தொடர்ந்து அளிக்கப்பதாக தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் 2 வயது முதல் 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்குவதற்காக அரசு அங்கன்வாடி மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டத்தில் 2696 அங்கன்வாடி மையங்கள் திறக்கப்பட்டதால் பெற்றோர் மகிழ்ச்சியடைந்தனர். தங்களின் குழந்தைகளை சத்துணவு மையங்களுக்கு ஆர்வமுடன் அழைத்து வந்து சத்துணவை ஊட்டி அவர்கள் மகிழ்ந்தனர். தமிழ்நாட்டில் கல்லூரிகள் 5 மாதங்களுக்கு பிறகு திறக்கப்பட்டன. கல்லூரிகளை பொறுத்தவரையில் 1ஆம் ஆண்டு மாணவர்களை தவிர பிற மாணவர்களுக்கு சுழற்சி முறையிலும் இறுதியாண்டு மாணவர்களுக்கு மட்டும் அனைத்து நாட்களிலும் வகுப்புகள் நடத்த உத்தரவிடப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத மாணவர்களுக்கு அவர்கள் படிக்கும் கல்லூரிகளிலேயே தடுப்பூசி போடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இதனை தெரிவித்த அவர் மாணவர்கள் தடுப்பூசி செலுத்திய சான்றுடன் வகுப்புகளுக்கு வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.